ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பம்கினை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பக்கோடா செய்கிறது, அதாவது பூசணிக்காய் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பக்கோடா செய்கிறது அப்படி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிறோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இல்லை ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் பம்கின் வந்து ஒரு 1/4 பங்கில் இருக்கும்ல அந்த பம்கின், அதாவது அரை பம்கினில் வந்து பாதியை வந்து நம்ம கட் பண்ணி, அரை பம்கினில் பாதியை கட் பண்ணி அதை நம்ம நல்லா தோலெல்லாம் சீவி, அதுக்கப்புறம் நம்ம கேரட் துருவது எடுத்து நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா துருவுங்க. நம்ம துருவினதுக்கப்புறம் வாஷ் பண்ண முடியாது, அதனால் அப்புறம் துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா வந்து நம்ம சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக ஒரு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதாவது வாசத்துக்காக கொரியாண்டர் லீவ்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 கப் அளவு வந்து கடலை மாவை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பைண்டிங்காக நம்ம வந்து கடலை மாவை யூஸ் பண்ணிக்கிறோம். கடலை மாவு யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பில் வந்து அரிசி மாவு, அதாவது நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்குன்றதுக்காக அரிசி மாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேறு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை லைட்டாக நம்ம கலந்து விட்டுறலாம். நம்மளுக்கு தேவையான அளவு வந்து உப்பை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ரவை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும், அதனால நம்ம வந்து ரவையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் தண்ணி வந்து தேவைப்படாது, அதாவது பூசணிக்காய்க்கு தண்ணி இருக்கனால நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பக்கோடாவோட கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம லைட்டாக கலந்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மசால் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரக பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மல்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காரமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த பூசணிக்காயில் யூஸ் பண்ணுற பக்கோடா வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். பார்த்தீங்களா, கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட்டாக இருக்குது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சின்னதாக பக்கோடா ஷேப்புக்கு நீங்கள் வந்து உதிர்த்து விட்டுடலாம். அப்படிலாம் நீங்கள் வடை மாதிரி கூட தட்டி போடலாம். நம்மளுக்கு வந்து இது பண்ணாலும் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். பக்கோடானா கொஞ்சம் சின்னதாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதனால தான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, அப்புறம் மேலே வந்து நல்லா கருகி உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து வேகாமல் இருக்கும், அதனால தான். ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதை அப்படியே கொஞ்சம் அப்படி திருப்பி விட்டு நம்ம வந்து எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வர மாதிரி நம்ம வந்து கலரி விட்டுடலாம். கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் அளவு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சு ஃப்ரை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பக்கோடா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பி ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு பக்கோடா. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். பார்த்தீங்களா, இப்போ வந்து மோஸ்ட்டாகவே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான், அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பக்கோடா 5 to 6 மினிட்ஸ் அது வந்து குக் ஆகிறதுக்கு பக்கோடா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம சுட சர்வ் பண்ணி ஒரு டீயோடு நம்ம சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்ட்டான ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பைசியான பம்கினை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பக்கோடா செய்கிற வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.